சிறுவனும் ஆப்பிள் மரமும். ஒரு அமைதியான கிராமம். அங்கே நிறைய விளைநிலங்களும் பண்ணை தோட்டங்களும் இருந்துச்சு. அங்கே ஒரு குட்டி பையன், அவன் பேர் பப்ளுவான். இந்த பப்ளு ஒரு ஆப்பிள் மரத்தை சுற்றி எப்போவுமே விளையாடிட்டே வருவானா. அப்போ தினமும் விளையாடும் போது அந்த ஆப்பிள் மரம் அவனுக்கு ரொம்ப அதிகமாக பாசம் காட்டுமா. ஒரு நாள் பப்ளு ரொம்ப சோகமாக இருந்தானா. ஆப்பிள் மரம் பப்ளுவை பார்த்து, ஏன் இப்படி ரொம்ப சோகமாக இருக்க, என்னோட விளையாடவா, உன் சோகம் என்ன அப்படின்ட்டு கேட்டுச்சான். எனக்கு விளையாட பொம்மைகள் தேவை, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை பொம்மை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு சொன்னானா. அதுக்கு ஆப்பிள் மரம் யோசிக்காமல் சொல்லிச்சா, என்கிட்ட நிறைய பழம் இருக்குது, நீ அதை பறிச்சுட்டு போய் மார்க்கெட்டில் விற்று பணம் சேர்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிச்சான். பப்ளுவும் அதை விற்று பணம் சேர்த்து அவனுடைய பொம்மைகளை வாங்கிக்கிறானா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பப்ளு ரொம்ப நல்லா வளர்ந்துட்டானா, கொஞ்சம் இளைஞனா இருந்தானா. அப்போ ஆப்பிள் மரத்துக்கிட்ட போய் ரொம்ப சோகமா இருந்தானா. அப்போ ஆப்பிள் மரம் அதே மாதிரி கேட்டுச்சான், ஏன் நீ இப்போ சோகமா இருக்க, என் கூட விளையாட வரலையா அப்படின்னு கேட்டுச்சான். இல்லை, ஏன்னா நான் ஒரு வீடு கட்டணும், அதுக்கு தேவையான மரங்கள் வாங்க என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு பப்ளு சொன்னானா. ஒரு கஷ்டமும் உனக்கு இல்லை, என்கிட்ட இருக்க மர கிளைகளை வெட்டி நீ அதை உன் வீடு கட்ட பயன்படுத்திக்கோ அப்படின்ட்டு சொல்லிச்சான். பப்ளு இன்னும் கொஞ்சம் பெரியவனா மூத்த மகனா ஆயிட்டோன்னே அந்த மரத்துக்கிட்ட மறுபடியும் சோகமா இருந்தானா. அதுக்கு மரம் மறுபடியும் கேட்டுச்சான், இப்போ ஏன் நீ இப்போ சோகமா இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு பப்ளு சொல்லினானா, நான் என் வியாபாரத்தை ரொம்ப நல்லாவே வளர்த்துட்டு வரேன், ஆனால் என்கிட்ட படகு இல்லை, படகு வாங்க காசும் இல்லை, எனக்கு இப்போ படகு தேவைப்படுது அப்படின்ட்டு பப்ளு சொன்னானா. அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான், என்கிட்ட இருக்க நடு மரத்தை நீ வெட்டிக்கோ, அதை வெட்டி நீ படகு செஞ்சுக்கோ அப்படின்ட்டு சந்தோஷத்தோட சொல்லிச்சான். அந்த படகு செஞ்சு அந்த வியாபாரத்தையும் இன்னும் நிறைய பெருகிட்டானா. இன்னும் சில வருஷம் கழிச்சோடனே பப்ளு கொஞ்சம் வயசானவனா ஆயிட்டானா. அப்போ ஆப்பிள் மரத்துட்டு மறுபடியும் சோகமா இருந்தானா. அப்போ ஆப்பிள் மரம் சொல்லிச்சான், என்கிட்ட இப்போ கொடுக்க பழங்களும் இல்லை, கிளையும் இல்லை, நடுமரமும் இல்லை, இப்போ உனக்கு என்ன உதவி வேணும், என்கிட்ட இருக்கிறது இப்போ வேரும் அப்புறம் என்னுடைய மரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு பப்ளு சொன்னானா, எனக்கு ஓய்வெடுக்க நிம்மதியான ஒரு இடம் தான் வேணும் அப்படின்ட்டு பப்ளு சொன்னானா. அதுக்கு ஆப்பிள் மரம் சொல்லிச்சான், நீ என் வேர் மேலே சாஞ்சிக்கோ அப்படின்ட்டு சொல்லிச்சான். அதே மாதிரி ஆப்பிள் மரமும் அவன் படுத்தோடனே அவனுக்கு நல்லா தடவி கொண்டுட்டு இருந்துச்சான். அப்போ ஆப்பிள் மரம் நினச்சதா, இவன் தான் நம்மளுடைய உண்மையான நண்பன். அதே மாதிரி பப்ளுவை நினச்சானா, இவன் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய உண்மையான நண்பன் அப்படின்ட்டு சொன்னானா. இதோடைய கருத்து என்னன்னா, உண்மையான மகிழ்ச்சி உதவி செய்வதிலேயே உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.